சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீவ். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் பூஷிதாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு தெரியுங்க. அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு வலிக்குது, துடிக்குது. ஒரு பொண்ணு தானா? இந்த பொண்ணு அங்க பர்டிகுலரா சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே, சரி. என்ன அப்படின்னா, எனக்கு உள்ள போறது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எல்லாரும் ஒரு மாதிரி டெரராவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா ஒருத்தங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அஸ்வத், நீ தான் காப்பாத்துறீங்க. இல்ல, ஏன்னா யாரோட வந்திருக்கீங்கன்னு தெரியும்ல. என்ன பார்த்துமா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுது? என்னன்னா, உன்னதான் போட்டு மொத்திடுவாங்களா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து பதமா தான் போகணும். நோ நோ நோ, இன்னைக்கு இந்த பொண்ணுக்காக வாய்ஸ் அவுட் பண்றேன். அவங்க கிட்ட பல விதமான கேள்விகளை கேட்கறேன். நான் அவங்கள பார்த்தா ஊரே வேணா நடுங்கலாம், ஆனா இந்த அஸ்வத் நடுங்க மாட்டான். யார் இந்த பொண்ணு? யாரு 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 அப்படின்ற ஒரு எக்கோ நடு ரோட்ல கூட எல்லாருக்குமே வந்து கேட்கணும். ஏன்னா அந்த பொண்ணு நம்மளுடைய பூங்கொடியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சோ கண்டிப்பா என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பூங்கொடியை வந்து அவங்க மாமியார் ஒரு மாதிரி பண்றாங்கப்பா, டென்ஷன் ஆகுதுப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பூங்கொடி ஷூட்டிங்க்கு தான் வந்திருக்கோம். மாமியாரும் உள்ளதா இருக்காங்க, அந்த அப்பாவியான பூங்கொடியும் உள்ளதா இருக்காங்க. என்னென்ன நடக்குது, எப்படிலாம் ஷூட்டிங் பண்றாங்க, ஆனா அவங்க கிட்ட டைரக்டாவே போய் கேட்டுருவோன்றேன். இல்ல, உண்மையாவே அதை கேட்டுதான் ஆகணும். ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் அவங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நிறைய கேள்வி தோணுது. இன்னைக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அஸ்வத்தும் வந்திருக்கோம். ஸோ உள்ள போலாம், வாங்க போலாம். ஏய், எங்கடி போயிட்டு வர? என்னோட சரவணன் கூட வெளியே போயிட்டு வரேன் அத்தை. உனக்கு வீட்டில் எத்தனை வேலை கொடுத்துருந்தேன், அதெல்லாம் நீ பாட்டு வெளில போய் அந்த வேலையெல்லாம் நீங்க பாருங்க அத்தை. சின்ன ஜெர்ஸுங்க நாங்க எங்கேயாவது ஜாலியா வெளியே போயிட்டு வருவோம். ஏய், மகேஸ்வரி கிட்டே எடுத்து பேசுறியா? சரவணன் உன் பக்கம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? இது என்னோட வீடு, இது என்னோட ராஜ்யம். நான் சொல்ற மாதிரி தான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் கேட்கணும், புரியுதா? அத்தை ஏய், வந்துட்டாங்க. என்ன ஏன்னு கத்துறீங்க? நாங்க சும்மா நினைச்சீங்களா? நாங்க வீடே அதிர்ந்துட்டு இருக்கு. சோ கொஞ்சம் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. முடியும். என்ன பண்ணா பாத்தீங்கல்ல. ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? பொதுவா எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் எல்லாம் பண்றவங்க இங்க வந்து அப்படியே கல்லகல்லன்னு இருப்பாங்க. ஆனா உங்களை பார்த்தா நாங்க அங்கேயே 2 ஸ்டெப் பேக்ல தான் வந்தோம். ஏன் இப்படி ரகடா இருக்கீங்க? அது அவங்க வந்து சும்மா அது அவங்களோட அந்த மேல் தோரணை தான் அந்த மாதிரி. நீங்க கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா எங்க மாமியார் மாதிரி ஒரு இன்னசென்ட்டை நீங்க பார்க்கவே முடியாது. அதே மாதிரிதான் கொஞ்ச நேரம் சுவேதாவோட பேசுனீங்கன்னா அவளை மாதிரி ஒரு நீங்க எந்த வேலைக்கு இங்க வந்திருக்கீங்கறதே மறந்துடுவீங்க. அதேதான் மக்களே. நம்மளுக்கு ஒரு டீல் போட்டிருக்காங்க. என்னன்னா, அவங்க வந்து இவங்கள பத்தி பேசுவாங்க, இவங்க வந்து அவங்கள பத்தி பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, சொல்லுங்க, நீங்க இவங்கள பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கு ஷூட்டிங்ல இவங்களோட? ஏன்னா நாங்க பார்த்து ஸ்கிரீன்ல வந்து வேற லெவல் எங்களை மிரட்டிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டர் அப்படியே எங்களை வந்து ரீச் ஆயிடுச்சு. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆஸ் அ கோ ஆர்டிஸ்டா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, மேமோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம பேசவே கூடாது. மேம் வந்து குதினா குதிச்சிருவாங்க, அடினா அடிச்சிருவாங்க, தெரியும், வெட்டுனா வெட்டிடுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடினா அடிச்சிருவாங்கன்றது தெரியும். ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க மாஸ் பண்ணிடுவாங்க. அதை பத்தி பிரச்சனை கிடையாது. மற்றபடி நீங்க இப்போ ஆன் ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்களா, ஒரு டெரரான ஒரு வில்லிய பாக்குறீங்கல்ல, நஜத்துல அவங்களதான் பாவம் நாங்க போட்டு படாத பாடுபடுத்துவோம். அப்ப கியூட்டியா, செட்டோட கியூட்டியா நீங்க? ஏன்னா வந்து பாக்குறதுக்கு தான் அவங்களோட அவுட்லுக் தான் ஒரு மாதிரி டெரர் பீஸா தெரிவாங்களே தவிர ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் பாவம் எங்க அத்தை. மகேஸ்வரி அத்தை, நீங்க சொல்லுங்க, இப்படி எல்லாம் படுத்துறாங்களே உங்களை. அதான் அப்படியே கான்ட்ராஸ்ட். நாங்க ஏன் மாத்தி பேசணும்னு நினைச்சோனோ, இதுல பூங்கொடி எவ்வளவு பாவமோ, எவ்வளவு சாஃப்டோ, எப்படி கத்தி கூட பேச மாட்டா, பேசுறது பக்கத்துல போய் கேட்டதான் தெரியுமோ, அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் ஸ்வேதா. ஸ்வேதா வந்தாலே அந்த இடம் அப்படியே பரபரன்னு கலகலன்னு அப்படியே தாந்தும். நீங்க ரோலிங் ஆக்ஷன் சொல்ற வரைக்கும் அவ இப்படி ஒரு டான்ஸ்ல தான் இருப்பா. நம்ம திரும்பி பாத்துட கூடாது அவளை. அப்படி இருப்பா. ஆக்ஷன் சொன்னோடதான் அப்படி பாவமா நிப்பா. சோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் கேரக்டர்ஸ் 2 பேருமே. ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நாங்க 2 பேருமே. ஃபுல் வைப், ஆன் வைப்ல தான் இருப்பா. எப்ப அவ வந்தாலே அப்படியே ஒரு கதவை தட்டுறதுனா நம்ம கதவை தட்டி தரங்கணும் அப்படின்பா. அப்படின்னா ஸ்வேதா வந்துட்டா அப்படின்னு அர்த்தம். ஸ்வேதா வந்துட்டா வந்திருக்கோன்னு தெரியணும்ல. அப்படி அது வந்தா நீ அந்த ரூம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பரவாயில்ல, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க தெரியும். இப்ப நம்ம அமைதியா ரெடி ஆயிட்டு இருப்போம், கதவு வந்து அப்ப ஸ்வேதா வந்துட்டா அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஏன் இந்த சந்திரமுகி பிஹேவியர்லாம் அவங்க கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களே ஒரு கள்ளம் கப்படப்படி இன்னசென்ட்டான ஒரு உள்ளமா இருக்காங்க.
அதனாலதான் அவங்க கிட்ட நான் அப்படி பண்றேன். ஓஹோ. ஆமா, ஆப்போசிட்ல இருக்கவங்க எந்த அளவுக்கு நம்ம கிட்ட அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்றத வச்சுதானே ஒரு தடவை நம்ம பண்ண முடியும். இப்பவுமே இப்ப நம்ம காமா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். நீ இப்ப ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு நீ இப்ப சடனா கத்தனா இங்க இருந்தே அலறுவாங்க அவங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் அவங்க. ஆனா ஆக்சுவலா வந்து அவங்க வந்து ஃப்ரேம்ல வந்தாலே நாங்க எல்லாருமே வந்து அலறோம். அவங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேரக்டருக்கான வந்து ஜஸ்டிஸை வந்து பண்ணிடுறாங்க. ஸோ எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா வந்து எங்களுக்கு இந்த கேரக்டர் நீங்க சொன்ன உடனே உங்க மைண்ட்ல அப்படி தோணி இருக்கும்ல, நம்ம இதை இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மகேஸ்வரிக்கு நீங்க என்ன வந்து யோசிச்சு வச்சிருந்தீங்க ஒரு ப்ரெப் ஒர்க்? இல்ல, மகேஸ்வரிக்கு நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் என்னங்கிறதையும் சொல்லிதான் எனக்கு சொன்னாங்க. இந்த படத்துல இந்த கேரக்டரோட ரெஃபரன்ஸ் தான் அது அப்படின்னதுனால எனக்கு அதை பார்க்க ஈஸியா இருந்தது. ஏன்னா நம்ம ஜான்சரானியா நிறைய பார்த்துருக்கோம், நிறைய அது ஒரு மாதிரி ப்ராடா எல்லாமே ஓப்பனா அப்படி ஒரு ஆக்ஷன்ஸ் இருக்கும் பர்ஃபார்மன்ஸா. இது அப்படி கிடையாது, ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை விட 100 டைம்ஸ் கன்னிங்கான ஒரு கேரக்டர். ஸோ ஒருத்தருக்கு கூட உண்மையா இருக்க மாட்டோம். அந்த மாதிரி பையனுக்கு உண்மை கிடையாது, மருமகளுக்கு கிடையாது, புருஷனுக்கு கிடையாது, பெத்தது 2 இப்ப பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் அதுக்கும் பின்னாடி ஏதாவதுன்னா அதையும் காலவாரி விடுறதுக்கு எல்லாரையும் எதிர்க்கிறதுக்கு ரெடி. பட் ஆனா சாஃப்டா வெரி 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 கன்னிங். சத்தமா கூட இருக்காது, ஜான்சராணி மாதிரி லவுடா இருக்காது, பட் சாஃப்டா இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப கன்னிங்கா இருக்கும். பூங்கொடி, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி உங்க கேரக்டர் பத்தி நம்ம இவ்வளவு பேசிட்டு இருந்தோம். நிறைய கதாபாத்திரங்கள் சீரியல்ல அதுவும் லீடா பண்றவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு. மக்களுக்கு டக்குன்னு பிடிச்சி போற ஒரு கேரக்டர் தான் அந்த லீடா நடிக்கிறவங்கன்றது. பட் இந்த பூங்கொடி கேரக்டர்ல என்ன ஸ்பெஷல்? மக்கள் வந்து அட்ராக்ட் பண்றது எதுன்னு நினைக்கிறீங்க இந்த கேரக்டர்ல? இல்ல, பூங்கொடி கேரக்டர் ஸ்பெஷலா மக்கள் இவ்வளவு ஈஸியா கனெக்ட் ஆனதுக்கான ரீசன் என்னன்னு கேக்குறேன்னா, பூங்கொடியோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுமே எல்லா பொண்ணுக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான். எதுவுமே வந்து இது வந்து சீரியல்ல நடக்குது, நமக்கு இது நடக்காதுங்கிற மாதிரியான எந்த ஒரு தாட்டுமே இருக்காது. இன்னும் நிறைய பேரோட வீட்டுல வந்து அவங்களோட வீட்லயே சொந்த வீட்லயே அவங்களை அக்செப்ட் பண்ணிக்காத நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நம்ம வந்து வெளியே எங்கேயாவது நம்மள வந்து ரிஜெக்ட் பண்றதோ நெக்லெக்ட் பண்றதோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நம்மளோட சொந்த வீட்டுல நம்மளோட ஹோம்ல வந்து அந்த மாதிரி நடக்கிறது வந்து யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த கேரக்டரா நான் வந்து இருக்கிறப்ப சில இடங்கள்ல நான் வந்து அமைதியா இருந்தாலும் சில இடங்கள்ல என்னோட இதுக்காக நான் வந்து வாய்ஸ் அவுட் பண்றது எல்லாராலும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவங்க வந்து எல்லாரும் எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இஃப் யூ ஆர் நாட் ஓகே, இஃப் உங்களுக்கு நடக்கிறது ஏதோ ஒன்று சம்திங் வாஸ் நாட் குட்னா அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு நோ தட் உங்களுக்கு நடக்கிறது நல்லது இல்லை, உங்களுக்கு நடக்கிறது கரெக்டா இல்லை, நீங்க அதை வந்து அதுக்கு நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும், நீங்க கம்ஃபர்டபுளா இல்லைன்றதை நீங்க சொல்லணும். மத்தவங்க அதுக்காக என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க தேவையில்லை, நமக்காக முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்ன்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான கேரக்டரா இருக்கிறதுனால எல்லாருக்கும் பூங்கொடி இன்னும் ஈஸியா கனெக்ட். ஆக்சுவலா வந்து நம்ம சன் குடும்பத்துல இருக்க எல்லா சீரியல்ஸுமே வந்து இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்குன்னா க்ளோஸ் டு ஆடியன்ஸ் வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஃபார்முலாவா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து எங்களுக்கே தெரியும் நீங்க பிஸியா வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்காக இன்னைக்கு என்ன ஷூட் பண்றீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா அதை நாங்களும் வந்து மக்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துருவோம். மக்கள் எல்லாம் என்ன நடக்கணும்னு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை நாங்க இன்னைக்கு ஷூட் பண்ணிருக்கோம். அதுதான் என்ன, அதை ஓபனா சொல்லுங்க. அது வந்து இன்னைக்கு சும்மா நான் அவுட்லைன் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு வந்து பூங்கொடி வந்து மகேஸ்வரி கிட்ட சொல்லியிருக்கா, ஃபார் அ சேஞ்ச் நீங்க 25 வருஷமா உங்க பையன் நீங்க சொல்றதான் கேட்பாம்பீங்க. ஃபார் அ சேஞ்ச் இன்னைக்கு ஒன் டே உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், இன்னைக்கு நீங்க எது சொன்னாலும் உங்க பையன் கேட்க மாட்டான். இதான் இன்னைக்கு ஒன்லே. சூப்பர் டன். சோ இத தான் வந்து இன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இத நாங்களும் வந்து கொஞ்சம் ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கறோம். கண்டிப்பா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பூங்கொடி ஒவ்வொரு நாளும் இருக்கு. இந்த எபிசோடும் வந்து சூப்பர் டூப்பரா வந்து இருக்கும். அண்ட் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இனி வர எபிசோட்ஸ்க்கு வந்து வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you so much. வணக்கம் தமிழா. Thank you. Bye. Bye. பாத்தீங்களா, நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தோம், ஆனா இங்க வேற மாதிரி இருக்கு. இல்ல, எனக்கு கண் கலங்குது இல்ல. இந்த பாச பிணைப்பை பார்க்கும்போது எல்லா குடும்பத்திலயும் இந்த மாமியார் மருமக பிரச்சனை வந்து ஓயாத பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சா, ஆனா ரியல் லைஃப்ல இங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பார்த்தா அவங்க அல்வா ஊட்டட்டுமா உப்பா ஊட்டட்டுமா அப்படிங்கிறாங்க, ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. மாமியார் மாதிரி இல்ல, அம்மா மாதிரி ட்ரீட் பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசத்தோடையும் அன்போடையும் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து யாரை மீட் பண்ண போறோம்? முக்கியமா ஒருத்தரை நம்ம வந்து பார்க்க போறோம். இவருடைய போட்டோவை வீட்டோட நடுவுல மாட்டி வச்சிருக்காங்க. எல்லாரும் மறந்துடுவாங்களா? அட நீங்க வேற, அந்த அளவுக்கு வந்து ஒரு பவ்யமான ஒரு அவரை பார்க்கும் போதே வந்து இல்ல ச்சே எப்படிப்பட்ட மனுஷயா, இந்த மனுஷன் மாதிரிலாம் யாராலையுமே இருக்க முடியாதுயா அப்படின்னு நமக்கே தோணுனா பாத்தீங்க. ஏன்னா நீ சொல்றத நான் நம்புறேன். ஏன்னா மகேஸ்வரியே இவ்வளவு பவ்யமா இருக்கும்போது மத்தவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் யாருன்னு நான் பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் அவரோட போட்டோவை காட்டுறேன், அதுக்கப்புறம் அவரை காட்டுறேன். வாங்க போலாம். என்ன மனுஷன், சான்ஸே இல்ல. இந்த மாதிரி ஒரு மனுஷன் அடி வாங்குறதுக்குமே பிறந்த ஃபேஸ் இதுதான்.
நினைக்கும் போதே வந்து வருத்தமா இருக்கு. ஆனா பாருங்க எப்படி சிரிச்ச முகமா என்ன ஒரு வந்திருக்கு. தேஜஸ். இல்ல அந்த கையெல்லாம் கட்டி பவ்யமா அடடடடா. சரவணன் மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொருத்தர் இருக்கணும்ன்ற இருந்தே ஆகணும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? திரையில தான் பாத்துருக்கோம், திடீர்னு தரையில வந்து நிக்கிறீங்களே. ஆமா, இந்த சரவணனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது நான் தான். நீங்க தானா? ஆமா. என்ன கெட்டப் வேற மாதிரி இருக்கு. ஆமா, இது வந்து ரியல், இது ரீல். ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் மாறு வேஷம் மாதிரி இருக்கு. பார்க்கும்போது என்ன ஒரு தேஜஸ், அடி வாங்குறதுக்கே ஆந்தி வேலை வர்ற மாதிரியான ஒரு அழகான முகமா இருக்கு. உண்மையில என் பொண்டாட்டிக்கு இவர் தான் பிடிச்சிருக்கு. எது சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு. அதுதான் நானும் சொன்னேன். பாத்தீங்களா, நான் கரெக்டா தானே சொல்லியிருக்கேன். பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சது நம்மளுடைய சரவணன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆண்களுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சவர் பாண்டிகமல். இன்னைக்கு நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். என்னது? இவ்வளவு நாட்களா அம்மா பேச்ச கேட்டுட்டே இருந்த நீங்க இன்னைக்கு ஷூட்டிங்ல நடக்க போற சீன்ல எதுவுமே கேட்க மாட்டீங்களாமே, ஒரு நாள் ஃபுல்லா அம்மா பேச்சே கேட்க மாட்டீங்களாமே, அந்த மாதிரி காட்சிகள் எடுக்க போறாங்களாமே. அம்மா சத்தியமா கிடையாது. நான் வந்து அம்மா பேச்ச ஒரு கோட்டை சொல்லுவாங்கல்ல, கோடு பட தாண்ட மாட்டேன். அந்த மாதிரி அம்மா பேச்சையும் கேட்பேன், பொண்டாட்டி பேச்சையும் கேட்பேன். ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி சரவணனுக்கு. பட் ஆனா இன்னைக்கு இந்த சேலஞ்ச்ல என்ன நடக்க போகுதுன்றத இங்க சொல்லி கொளுத்தி விட்டு போயிருக்காங்களே. அப்படியா? அது வாய்ப்பே கிடையாது. எக்காரத்து கூட ஒரு இன்ச்சு கூட அம்மா மேல பாசம் கம்மியாவது, பொண்டாட்டி மேலேயும் பாசம் கம்மியாது. அந்த மாதிரி டிராவல் பண்றதுதான் சரவணன். அதுதான் எனக்கு புரியல. ஏன்னா வாழ்க்கையில இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயம் ஆண்கள் ஃபேஸ் பண்றது என்ன தெரியுமா? அவங்க வேலைக்கு போயிட்டு அவங்க மேனேஜரை சமாளிக்கிறதோ, இல்ல அவங்க எம்டி கிட்ட பேசுறதோ, இல்ல மாசம் மாசம் காசு வாங்குறதோ இல்லையோ, பொண்டாட்டியும் அம்மாவையும் அட் டைம்ல வந்து அவங்கள சந்தோஷப்படுறது. ஆனா கல்யாணம் பண்ண ஒரு வருஷத்துலயே இவன் புரிஞ்சுக்கிட்டானா பெரிய விஷயம் தான். இது ஜெயிச்சடா. நீங்க இன்னைக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுப்பீங்கன்னு அவன் எதிர்பார்க்கறான். ஷோ முடிஞ்ச உடனே நீங்க தாங்க. ஆனா இல்ல இப்பவே கேட்டு ஒரு ரெண்டு மூணு கேட்டுக்கிறேன். என்ன டிப்ஸ் கேக்குறது? இன்ஸ்டாகிராம்ல இவன் வீடியோ பார்த்தா நானே வீட்ல வந்து ஓகே அஸ்வந்த் வீடியோ போட்டுக்கிறேன், இதே மாதிரி என் வைஃப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நானும் ஓகே அந்த மாதிரி ரீல்ஸ் தான் பண்ணிட்டு நானே ஏமாத்திட்டு இருக்கேன். எனக்கு ரோல் மாடல் இவன் தான். லேட் மேரேஜ் ஆனா என் ரோல் மாடல் இவன் தான் கல்யாண விஷயத்துல. நான் என்ன கேக்குறேன், எனக்கு வயசு 42 நினைச்சுக்கோ. அந்த லேட் மேரேஜ்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, ரெண்டு சைடுலயும் இப்படி அடி விழுது. ஆனா நீங்க ஸ்ட்ரைட்டா தான் போய்கிட்டு இருக்கீங்க சீரியல்ல. பட் எல்லாருக்கும் உங்களை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. ஐயோ இந்த குழந்தை இன்னும் எவ்வளவுதான் நீங்க போட்டு படுத்துவீங்க, அவரும் சமாளிக்கிறாரு போறாரு வராருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, சமாளிக்கிறதுக்கு எல்லா வீட்டு ஆண்களும் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு டிப்ஸ் கொடுங்க, இது பண்ணுங்க, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு. ஒரே டிப்ஸ். ஒரே டிப். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் எது கேட்டாலும் இதுதான் இதான் டிப்ஸ். அதான். ஆமா. அவ்வளவுதான். அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா லைட்டா அப்பவே சொல்லியிருக்கிறார். சரி, நீங்க சரவணனா வந்து கலக்கிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கேரக்டரை வந்து பெண்கள் வந்து பயங்கரமா வந்து ரசிச்சு என்ஜாய் பண்றாங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த அழகான பெண் என்ன சொல்றாங்க? என் வீட்டுல வந்து என் பேரு சிவசாமி, என் பாப்பா வந்து பூங்கொடி, என் ஒய்ஃப் பேரு ரஞ்சிதம்மா. அதாவது சிவசாமி மாதிரி நான் டார்ச்சர் பண்றேன்னா, என் பாப்பா பூங்கொடியா டார்ச்சர் பண்ணனா 7 மணிக்கு எந்திரிப்பா டார்ச்சர் பண்ணாதீங்கப்பா, இம்சப்படுத்தி அம்மா இவர் ஏமா வச்சிருக்க டிவோர்ஸ் பண்ணுமா அப்படிங்கிறா. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றேன்னு என் பாப்பா மட்டும் இல்ல என் ஒய்ஃபும் சொல்றாங்க. அதனால வீட்டுல வந்து நான் சரவணன் கிடையாது, சிவசாமி. ஆமா ரைட். இல்ல அந்த டார்ச்சருக்கு பின்னாடி என்ன அக்கறையா, இல்ல கொஞ்சம் எல்லாமே டயத்துக்கு எல்லாமே நடக்கணும்ன்றதா? அதாவது நம்ம வந்து இப்ப எவனுக்குமே அட்வைஸ் சொல்லக்கூடாது, இப்படி இருக்குன்னு சொல்லவே கூடாது போல தெரியுது. சொன்னாலே நம்ம டார்ச்சரா தான் பாக்குறாங்க. ஆமா ஆமா கரெக்ட். கொஞ்சம் ஏதாவது அட்வைஸ் பண்ற மாதிரினா பூமன்ன்றுவாங்க. இல்ல அவங்கள மாதிரியே ஜாலியா இருந்தா கிரிஞ்சா பண்ணாதீங்க அப்படின்றாங்க. நம்ம என்னதான் பண்றது? என்னலாம் அதுக்கு மேல ஒரு லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. சரி, எதுவுமே பண்ண வேணாம். இப்ப இந்த கதாபாத்திரத்தை பத்தி நம்ம பேசுவோம். மக்களிடையில எப்படி போயிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் வர காலகட்டத்துல என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா சொல்ல போனா நான் கிட்டத்தட்ட 18 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஒரு சீரியலை என் குடும்பத்தோட உட்காந்து பாக்குறேன்னா இந்த பூங்குடி சீரியல் தான். மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, டெய்லியும் என் வீட்டுல என் பொண்டாட்டில அள வைக்க முடியாது, அவ தான் என்ன அளவப்பா. ஆனா அந்த சீரியல் மூலமா தான் அவ அழுகுறா. ஆமா, அப்படியே ரிலேட் ஆகுறா. ஆக்சுவலா அவங்க வீட்டுல 3 பொண்ணுங்க. இந்த சீரியல் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க அப்பா எவ்வளவு டார்ச்சர் பண்றாரு, அவங்க அம்மா எவ்வளவு கேர் எடுத்துக்கிறாங்க, ஒரு பொண்ணுங்க இந்த சொசைட்டில எப்படி வாழணும் அப்படிங்கறத பூங்குடி மூலமா சொல்றாங்க. இந்த கேரக்டர் பத்தி என் வைஃப் ரொம்ப ரிலேட்டடா ஆகும். அடிக்கடி பார்த்து கண் கலங்குறதா இருக்கட்டும், டயலாக்ஸ் தான் வேற லெவல். உண்மையிலே பூங்குடி வந்து குறிப்பா சொல்லப்போனா சன் டிவில ஓட சீரியல்லையே பூங்குடி சீரியல் வந்து மறக்காம பெண்கள் எல்லாம் பாருங்க. நிச்சயமா அது ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து சொல்லும் போது எங்களுக்கும் தெரியுது. ஸோ லாஸ்டா இன்னைக்கு சீன்ல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்றத சொல்லிட்டீங்கன்னா அதையும் ஒரு அப்டேட்டா நாங்க சொல்றோம்.
அவ்வளவுதான். அண்ணன் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஐ திங்க் வந்து ரிஹர்சல் மானிட்டர்லாம் இப்போ பார்த்துன்னு இருக்காரு. அதை நீங்க நேரடியா பாக்குறீங்க. ஆனா இந்த நடிப்பு தான் ரொம்ப கஷ்டமானது, வீட்லயும் சரி செட்லயும் சரி நினைக்கிறேன். நான் பண்ண சீரியல்லே பார்த்து ரொம்ப ஈஸியான சீரியல் இதுதான். ஏன்னா என் மூஞ்சிக்கு தக்கன கேரக்டர் இதுதான். அம்மாஞ்சி மாதிரியே இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்கப்பா சொல்லு பூங்கடி அப்படின்னு. ரைட். ஸோ நீங்க அப்படியே உங்களோட ரிஹர்சலை கண்டினியூ பண்ணுங்க. நாங்க அடுத்த சீன்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்றத வந்து பாக்குறோம். ஓகே சூப்பர் டன். தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்ஸ். சூப்பர்ல, ரொம்ப சாந்தமான மனுஷனா இருக்காரு. பார்க்கும்போது அப்படி கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு. இல்ல நான் ஒரு தடவை தான் ஓகே சொல்றேன், நீ எத்தனை தடவை ஓகே சொல்லிட்டு? இல்ல அவரோட பேசினே இருந்தோம்ல, அதனால அது அப்படியே பழகிடுச்சு எனக்கு. ஆனா இதுதான் உனக்கு கிடைச்ச ஒரு சிறந்த டிப். இன்னைக்கு உன் கல்யாண வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒரு டிப்பா இது அமைச்சிருக்கு. தலையாடி இருக்கிறதுங்கிறது. ஆனா ரொம்ப நேரம் இப்படி பண்ணி அந்த கழுத்து வலிக்குது. கழுத்து போயிடும் உனக்கு, வேண்டாம். எஸ். ஸோ சரவணனையும் மீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு முக்கியமான நபரை வந்து நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை மீட் பண்ண போறோம். யாரு அப்படின்னா நம்மளுடைய சதாசிவம் அவர்கள் தான். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சார் இன்னும் கூட அந்த பயங்கரமான ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கே சார். டெய்லி இன்னும் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ? ஆரோக்கியத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ முந்தி தான் ஸ்ட்ரென்த்துக்கு, இப்போ ஆரோக்கியத்துக்கு தான் பண்ணி. ஆனா அஸ்வத் சொல்லும் சரி, அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கும் என்னைக்கு எப்படியே இருக்கீங்களே சார், ரொம்ப சந்தோஷம். இறைவன் தாய் தந்தனுடைய ஆசீர்வாதம். சூப்பர் சார். ஸோ நிறைய படங்களில் உங்களை பார்த்து நாங்கள் வந்து பயங்கரமாக வந்து ரசிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம சன் குடும்பத்திலேயே வந்து நீங்கள் ஒரு அங்கமாக இருக்கும்போது பூங்கொடியில் இந்த கேரக்டரை ப்ளே பண்ணுறதுல உங்களுக்கு எப்படி இருக்குது? எங்களுக்கு நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி. உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? இல்லை வெளியில் போகையில் இப்போ முதல்லேருந்தே எல்லாரும் சொல்லுவாங்க, அதே இந்த சன் டிவி ரீச் வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ நான் என் பொண்ணு ஸ்காட்லாந்து இருக்காப்புல, அங்கே போயிருந்தேன். அப்போ பஸ்ஸில் ஏறுறேன் நான் எதையுமே மறந்துடும், வெளியே பொய்யாலாம் பேசணும். ஏறையில் அழகு சார் அப்படின்னு சொல்லிட்டு படம் பேரை சொல்லி ஜெந்திரப்பூ அது இது எல்லாம் சொல்லார். ரஜினி சார் படம் எல்லாம் சொன்னார். அப்படின்னு அவரே சொல்லிட்டார், என் மூஞ்சியை பார்த்து சொல்லிட்டாரு. நான் அப்படியே முழிக்கிறேன். இன்னும் லண்டனில் நம்ம சார் நானும் நம்ம செய்து தான் இங்கே வந்து இதாகிடுச்சு. உங்களை நிறைய படங்கள் இங்கே எல்லாமே வந்துடுது பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த சந்தோஷம். இந்த ரீச்சுக்கு காரணம் உங்கள் சேனல் தான். கண்டிப்பாக சார். ஸோ நம்மளுடைய சீரியல் மூலியமாக வந்து மக்கள் எல்லாருமே வந்து உங்கள் எல்லாரையும் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் வந்து பார்த்துருக்காங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்து மக்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. உங்களுடைய ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க? இல்லை ஃபேமிலி சொல்கிறத விட ஃபேமிலி, என் ஒய்ஃப் எல்லாம் கிராமத்துலேருந்து வந்ததுன்னு அப்படி தான் இருக்குன்னு ஒரு ஷூட்டிங் கூட பார்த்ததில்லை. ஓகே. அதில் நான் இப்படி வாக்கிங் இதே காலையில் போகையில் சொல்லுவாங்க என்கிட்ட, சார் ரஜினி சார், கமல் சார், சிவாஜி சார் இவங்களுக்கெல்லாம் ஃபைட் பண்ணி நீங்கள் எவ்வளோ நாள் இருந்துட்டீங்க. அந்த பொண்ணு அந்த இதில் கூட சண்டிலான வந்துச்சு நம்மள இதுக்கு முன்னாடி செவந்தி போயிட்டுருக்கேன். சார் கொஞ்சம் நின்றுங்க சார். சார் நீங்கள் ரஜினி சார், கமல் சார் அது இது ஹிந்தி படம் அது இதுன்னு பண்ணியிருக்கிறீங்க. அந்த பொண்ணு உங்களை அப்படி பேசுது, சப்புன்னு 2 படம் இதே வார்த்தைங்க, சப்புன்னு 2 படம் தானே அப்படின்னாங்க. இல்லைம்மா தொழில் வேறு, இது பர்சனல் வேறு. அதுக்கு இந்த மாதிரி நடக்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. சிலது இப்படி நடக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறாங்க. அதனால் நம்ம நடிக்கும்போது நீங்கள் இப்போ இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது அது இவ்வளவு ரீச் ஆகிருக்கு. உங்கள் மனசுக்குள்ளே அது வந்து ஒரு காயத்தையோ இல்லை சிரிப்பையோ இல்லை வருத்தத்தையோ இல்லை ஒரு திருந்ததுக்கான வழியை கொடுக்குறீங்கன்னாக்கா அது இந்த சேனல் தான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு தான் இந்த கேரக்டருக்கு தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். டெஃபினட்டாக. சூப்பர் சார். இப்போ வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்து எத்தனை வருஷம் உங்களை வந்து பார்த்து நாங்கள் ரசிச்சோமோ, திரும்பி ஸ்மால் ஸ்க்ரீனில் எங்கள் வீட்டில் டெய்லி உங்களை பார்க்கறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் பூங்குடி சீரியல் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. முக்கியமான ஒரு காரணம் உங்களுடைய கதாபாத்திரமும் தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப சந்தோஷம். இனி வர காலகட்டத்தில் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த சீரியலில்? அப்புறம் உங்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா நீங்களே வந்து சொன்னீங்க இந்த மாதிரி வந்து உங்களோட ஒய்ஃப் வந்து சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சம்டைம்ஸ் தோணும், சார் டக்குன்னு சார் ஏன்ச்சு வந்து ஏதாவது ஒன்று ரணங்கலம் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? போறீங்களே. எப்படியும் ஒரு வாழ்க்கையில் சில இடர்பாடுகள் வந்துச்சுனாலே அதை நம்ம இப்போ ஒரு தவறு நடந்து போச்சு, அதை நம்ம திருத்தத்தான் பார்ப்போம். அப்படி உள்ளவங்க பண்ணி அந்த குடும்பம் பிரியுது அப்படின்னா சச்சா அது கூட அப்படி இருந்துச்சு வேண்டாம் அப்படின்னு பிரிகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இந்த கேரக்டர் போகிறது அப்படிங்கிறத அப்புறம் ரைட்டரு என்ன பண்ணுவாங்க, உட்காந்து கஷ்டப்பட்டு எழுதுறாங்க. நம்ம போயிட்டு இப்படி தான் போகும்போது உங்கள் மாதிரி தான் நான் அசம்ஷன் பண்ணலாம் இல்லையா, இது இப்படி தான் நான் சொன்னேன்னா அது வந்து உங்களுடைய பார்க்குறவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் போயிடுது. எதுவுமே முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதுவுமே ஒரு இளைமறை காயாக இருக்கிறது தானே நல்லது. கண்டிப்பாக சார். ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து சுவாரஸ்யமாக வந்து கதை நகர்ந்துகிட்டே இருக்குது. நாங்களும் வந்து பூங்கொடியை பார்த்து வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய டைமுக்கும் அண்ட் எங்களை வந்து பூங்கொடி மூலியமாக மறுபடியும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்கள்கிட்ட ரொம்ப சன் டிவியில் வந்து பேசினது ரொம்ப நன்றி. சன் டிவியினுடைய ரீச் எல்லாம் ரொம்ப நாங்கள்லாம் சன் டிவியில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். நன்றி. தேங்க்யூ சார்.